மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல, ஜனநாயக அறப்போர் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு தெரிவித்த கருத்துகளில் என்னென்ன தெரிவித்தார்? வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது வழக்கமான தேர்தல் அல்ல, ஜனநாயகத்தின் அறப்போர் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்தியாவை மீட்பதற்கான அறப்போராட்ட களத்தில் உங்களுடன் இணைந்து நானும் நிற்கிறேன். தமிழ்நாடு இழந்த உரிமைகளை மீட்கவும், இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் வளம் பெறவும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற கூட்டாட்சி கருத்தியலை காத்திடவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது ரொம்ப முக்கியமான தேர்தல் களம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நாம் சந்திக்கும் எதிரிகள் நமக்கான அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிரிகள் என்று அந்த கடிதத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரிகள் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மதசார்பின்மை கொள்கைக்கும் எதிரிகள், கூட்டாட்சி கருத்தியலுக்கும் எதிரிகள், மொத்தமாக சொல்வதென்றால் மனித குலத்தின் எதிரிகள் என்று அந்த கடிதத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் திமுகவை விமர்சிப்பதும், திமுக ஆட்சி மீது வீண் பழி போடுவதும், திமுக கூட்டணி பக்கம்தான் தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக தெரிவதால் தமிழர்களையே தீவிரவாதிகள் என சித்தரித்து பாஜகவினர் தங்களுடைய பரப்புரை பார்முலாவை இதை வைத்து பரப்புரை செய்வதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்தும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தலாக இருந்தது. ஆனால் இந்த முறை யார் ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதற்கான தேர்தல் களமாக 2024 தேர்தல் களம் இருக்கும் என்றும், எனவே இது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் களம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர் களம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ற போரில் நாம் வென்றாக வேண்டும், ஓயாது உழைத்தால் மட்டுமே நமக்கான வெற்றி கிடைக்கும் என்று தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் விரிவான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.